டைட்டானிக் வாழ்வை செதுக்கும் ஒரு நிமிடம். டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது அதன் அருகில் 3 கப்பல்கள் இருந்தனவாம். அதில் ஒரு கப்பலின் பெயர் சாம்சன். அது டைட்டானிக் மூழ்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாம். டைட்டானிக் அனுப்பிய காப்பாற்றுங்கள் என்கிற சமிக்ஞை காட்டும் வெள்ளை விளக்கொழியை பார்த்தனர். ஆனால் அதில் இருந்தவர்கள் சீல் என்னும் கடல் விலங்கை திருட வந்தவர்கள். அதனால் காப்பாற்றப் போய் மாட்டிக்கொண்டால் என்னாவது, நமக்கேன் வம்பு என்று எண்ணி டைட்டானிக்கின் எதிர் திசையில் விரைந்து விட்டனர். நம்மில் பலர் நமது பாவச் செயல்களில் மட்டுமே கவனம் செலுத்தி அடுத்தவரின் துன்பங்களைப் பற்றி துளியும் கவலைப்படாமல் இருப்போம், இந்த சாம்சன் கப்பல் போல. அடுத்தது கலிபோர்னியன் என்ற கப்பல் டைட்டானிக் கப்பலிற்கு 14 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அக்கப்பலின் கேப்டனும் டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிக்ஞைகளை பார்த்தார். ஆனால் அவர்களின் கப்பலை சுற்றியும் பனிப்பாறைகள் இருந்தன. இருட்டாகவும் மோசமான சூழலும் இருந்ததால் திரும்பவும் கரைக்கே போய் காலையில் புறப்படலாம் என முடிவெடுத்தனர் மாலுமிகள். உதவி கோரிய கப்பலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது என்று அவர்களே அவர்களுக்கு கூறி தேற்றிக் கொண்டனர். இக்கப்பலை போன்றவர்கள் நம்மிடையே இருக்கும், நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது, சூழல் சரியில்லை, நிலைமை சரியானதும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள். 3வது கப்பல் கர்பாத்தியா. அது டைட்டானிக்கிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது கப்பலின் கேப்டனுக்கு டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிக்ஞை ரேடியோ மூலம் கேட்டது. அவர் உடனே மண்டியிட்டு இறைவனிடம் எனக்கு வழிகாட்டு என பிரார்த்தனை செய்து கப்பலை திருப்பி டைட்டானிக்கை நோக்கி ஆபத்தான பனிப்பாறைகளிடையே செலுத்தினார். இந்த கப்பல்தான் டைட்டானிக்கில் சிக்கியிருந்த 705 பேரை காப்பாற்றியது. தடைகளும் எதிர்ப்புகளும் ஆபத்துகளும் பொறுப்பை தட்டி கழித்திட காரணங்களும் நிச்சயம் குறுக்கிடும். ஆனால் அவற்றை மீறி செல்பவர்கள் மட்டுமே உலகில் உள்ள மக்களின் இதயங்களில் நாயகர்களாக வாழ்வார்கள். உதவி என்பது கடவுள் தன்மையை கொண்டது. உதவுபவர் கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படுகிறார். காட்சிகள் எல்லாமே காதல் புலம்பல்கள் மட்டுமே இல்லை. உண்மை கதை. கணபதி ராஜ் முகுந்தன்.